ஹலோ கைஸ், வெல்கம் ஹோம் மேக்கர் ஜோன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபேன்சி ஸ்டோர் போயிருந்தேன். சண்டே மூவி போயிட்டு ரிட்டன் வரும்போது சில ஃபேன்சி ஸ்டிக்கர்ஸ், பேங்கிள்ஸ் இதெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டோர் போயிருந்தேன். நான் கொஞ்ச நாளைக்கு ஒன் டைம் தான் இந்த மாதிரி வாங்குவேன், ரேர் தான். ஸோ வீட்டில் பாப்பா இருக்கிறதால பொட்டெல்லாம் நான் அதிகமாக கொட்டிடுறாங்க. அதனால தேவைப்பட்டதால் போயிருந்தேன். போகும்போதெல்லாம் நான் பேங்கிள் வாங்குறது யூஷுவல். தென் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி சோம்பேறித்தனத்தோட ஒரு ஸ்டிச்சிங் ஒர்க் பண்ணுறதப்ப என்னெல்லாம் நான் மேனேஜ் பண்ணியிருக்கேன், என்னெல்லாம் எனக்கு லாஸ் ஆகிருக்கு, இந்த மாதிரி நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, இல்லை அந்த மாதிரி தான் இருக்குனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்ன அப்படின்னா, சோம்பேறித்தனங்கிறது தானாக உருவாக்கிக்கிற ஒன்று தான் என்னை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் எனக்கு அப்படி தான் நடக்கும். இன்றைக்கி செய்கிறத நாளைக்கு செய்துக்கலாம், நாளைக்கு செய்கிறத நாளான்னைக்கு செய்துக்கலாம்னு இந்த மாதிரி தள்ளி போட்டுகிட்டே போகிற கேரக்டர் தான் நான். ஸோ ஸ்டார்டிங்கில் என்னாச்சு அப்படின்னா, மற்ற விஷயம் ஓகே, பட் டெய்லரிங்கில் அந்த மாதிரி நடந்திருக்கக்கூடாது. என்னாச்சு அப்படின்னா, நான் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கற்றுக்கும் போது இருக்கிற இன்ட்ரெஸ்ட் அப்போ எல்லா ப்ளவுசஸ் வந்தால் போதும், வந்தால் நல்லாயிருக்கும், யாராவது நமக்கு ஸ்டிச்சிங்க்கு கொடுத்தா நல்லாயிருக்கும், அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆக்டிவாக ஸ்டிச்சிங் பண்ணிகிட்டு இருந்தேன். நம்மளோடதே திருப்பி எடுத்து, இல்லாட்டி சில ட்ரிக்ஸ்லாம் என்ன இருக்குன்னு திரும்ப வீடியோஸ் பார்க்குறது, இந்த மாதிரி அது சம்மந்தப்பட்டதாகவே போயிட்டு இருந்துச்சு. பட் சர்டன் டைம் என்னாச்சு அப்படின்னா, இப்போ ப்ளவுசஸ்லாம் ஓரளவுக்கு வர ஆரம்பிச்சிட்டாலும் நமக்கு வீட்டு வேலைகள் அந்த மாதிரியே பார்த்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், சரி இப்போ ரெஸ்ட் எடுத்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், சரி அப்புறமா கொடுத்துட்றேன். முக்கியமாக மேரேஜ் ஆர்டர் இல்லாட்டி ஏதாவது ஃபங்க்ஷன், மற்ற ஃபங்க்ஷனுக்கு ஏதாவதுனா நான் கொடுத்துருவேன். ரொம்ப ஆக்டிவாக இருப்பேன். ஆரி ஒர்க் இந்த மாதிரி வந்துருச்சுன்னா மற்ற வேலைகளை பார்க்கவே மாட்டேன், அதை பெண்டிங்கில் போட்டுட்டு இதை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்துருவேன். பட் இந்த மாதிரி நார்மல் ப்ளவுஸ் வந்தால் மட்டும்தான் எனக்கு சோம்பேறித்தனமாகும். இதனாலேயே நார்மல் ப்ளவுஸ் எல்லாமே பெண்டிங் ஆகிடுச்சு. அதாவது இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் சோம்பேறித்தனம் ஆகிடுது. இவ்வளோ தானே இருக்குது, இது ஒரு சிம்பிள் தானே அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டில் தான் அந்த சோம்பேறித்தனம் வந்துச்சு. ஸோ என்னாச்சு அப்படின்னா, நார்மல் ப்ளவுஸ் கொடுக்குறவங்க கஸ்டமர் கம்மியாக ஆரம்பிச்சிட்டாங்க. கொடுத்ததே இன்னும் கொடுக்கல, திரும்ப எப்படி கொடுக்குறது அப்படிங்கிற மைண்ட் செட் அவங்களுக்கு வந்துடும். இது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஸ்டார்டிங்கில் புரியலை. நான் வில்லேஜில் ஸ்டிச் பண்ணுறதால எனக்கு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரேராக தான் வரும். ஸ்டிச்சிங்க்கு வரும், இருந்தாலும் அந்தளவுக்கு எடுக்க முடியாது. நார்மல் ப்ளவுசஸ் தான் வில்லேஜில் அதிகமாக ஸ்டிச் பண்ணுவாங்க. பட் இதால் என்னாச்சு அப்படின்னா, நார்மல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறவங்களோடைய கஸ்டமரோட எண்ணிக்கை கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. இந்த டைமில் தான் நான் ரியலைஸ் பண்ணேன். ஸோ கஸ்டமர் நார்மல் ப்ளவுஸாக இருக்கலாம், டிசைனர் ப்ளவுஸாக இருக்கலாம், ஆரி ப்ளவுஸாக இருக்கலாம், கஸ்டமர் நம்மளுக்கு எல்லாமே ஒன்று தான். அந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரி காசு கொடுக்க போகிறாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். இந்த டிஃப்ரென்ஷியேஷன் தெரியாமல், அதாவது ஒரு கஸ்டமர் அதிகமாக நினைக்கிறதும் ஒரு கஸ்டமரை கம்மியாக நினைக்கிறதும் இருக்கக்கூடாது. முக்கியமாக சோம்பேறித்தனம் அதால் தான் வருதுன்னு எனக்கே தோணுது. இந்த மாதிரி குறைஞ்ச பிறகு தான், கஸ்டமர் எண்ணிக்கை குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன். ஸோ நார்மல் ப்ளவுஸ் தான் எனக்கு அதிகமாக வரும் வில்லேஜில் இருக்கிறதால. அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லா கஸ்டமரும் நமக்கு ஒன்று தான். ஸோ ஈக்குவலாக நடத்தணும். அதே மாதிரி சோம்பேறித்தனமும் இந்த டிஃப்ரென்ஷியேஷன் தான் எனக்கு வந்துச்சு. உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இருந்ததுன்னா மாற்றிக்கோங்க.